ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அமேசான் கேடிபியில் இப்போ தான் ஒரு பிகினராக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெப்சைட் பேர் வந்து கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம அமேசான் கேடிபியில் நம்மளுக்கு எந்த மாதிரி புக்கோட இன்டீரியர்ஸ் வேணுமோ அதை வந்து அந்த கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா வெப்சைட்டில் நாம் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து எல்லா விதமான இன்டீரியர்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து பிகினர்ஸ் யூஸ் பண்ணலாமா, பிகினர்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு சேஃபான வெப்சைட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கலரிங் பேஜஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட்டர்ஃப்ளை கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் வந்து வாங்கிட்டிங்கன்னா அந்த செல்லர் வந்து உங்ககிட்ட மட்டும் அந்த புக்கை வந்து விற்றுருக்க மாட்டாங்க. எத்தனையோ பையர்ஸ் வந்து அதே பட்டர்ஃப்ளை கலரிங் பேஜஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அவங்கக்கிட்ட அதே பட்டர்ஃப்ளை கலரிங் பேஜஸ் வாங்கி சேம் டிசைனை வாங்கி எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அமேசானில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அமேசான் அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிரும். இன்னும் டூப்ளிகேட் கண்டென்ட் அந்த மாதிரி எரர் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் வாங்கினாலும் உங்களோட இன்டீரியரை வந்து எந்த அளவு மாடிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவு மாடிஃபை பண்ணணும். உங்களுக்கே தெரியும், நம்ம ஓரளவு மாடிஃபை பண்ணியிருக்கோம், 90% மாடிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். எடுத்தோடனே கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் வாங்கினோன்னே நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டு தான் வந்து பேன் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கலரிங் பேஜஸ் வாங்குறீங்க, அப்படி பட்டர்ஃப்ளை கலரிங் பேஜஸ் வாங்குனீங்க அப்படின்னா இது கூட வேறு ஏதாவது கலரிங் பேஜஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். வெறும் பட்டர்ஃப்ளை கலரிங் பேஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்லோட் பண்ண தேவையில்லை. இது கூடவே வேறு ஏதாவது கலரிங் பேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டு வந்து மாற்றுறது, அதே மாதிரி இது கூடவே இன்னும் 2-3 கலரிங் பேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக மாடிஃபை பண்ணி தான் வந்து நீங்கள் அமேசானில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படியே வந்து பண்ணாதீங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மாடிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா ChatGPTயை வந்து ஹெல்ப்பு கேட்டுக்கோங்க. இந்த கலரிங் பேஜஸை வந்து இன்னும் என்னென்ன மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் வாங்கும்போது கேன்வாவில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி எடிட்டபிள் ஃபைலாக கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அந்த கேன்வாவில் எடிட்டபிள் ஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் கேன்வாவில் வந்து மாடிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பவர் பாயிண்டில் எடிட்டபிள் ஃபைலாக உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து அதையும் பார்த்துக்குங்க. அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.